வெல்கம் டு ஃபேஷன் டாட் சேனல். ஒரு ஸ்லீவ்லெஸ் எம்ப்ராய்டரி டாப்பை நம்ம எவ்வளோ ஈஸியாக நம்மளோட லேசர் கட்டிங் மிஷினில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்மளுடைய டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேரில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸு இன்புட் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய மெட்டீரியலை எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணிக்கணும். அதாவது ஓப்பன்லேயில் கட் பண்ண போகிறோமா இல்லை ஃபோல்டிங்கில் கட் பண்ண போகிறோமாங்கிறத பிளான் பண்ணிவிட்டு இப்போது நான் இந்த எம்ப்ராய்டரி சுடியை வந்து நெக்கில் எம்ப்ராய்டரி இருக்கிறதுனால ஓப்பன்லேயில் கட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம பேட்டர்னை ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்மளுடைய ஃபேப்ரிக்கு அண்ட் அதுக்குள்ளே லைனிங் வச்சிடலாம் அண்ட் பேக் போர்ஷன். இது ஓப்பன்லே அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஓப்பனில் வந்து 2 லைனிங்கை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம க்ளீனாக அயன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அயன் பண்ணும்போதே லைனிங் அண்ட் மெயின் ரெண்டுத்துக்குமான ஸ்மூத்தான டச் வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ இதோடைய நெக் விட்த் என்னங்கிறத பார்த்துக்கலாம். நம்மளுடைய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான சென்டர் பாயிண்ட்டை எடுத்துட்டு அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து அவங்களுடைய கட்டிங் எந்த அளவுக்கு அவுட்டரில் வருது அப்படிங்கிறத நம்மளோட பேட்டர்னில் பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த பேட்டர்ன் படி நம்மளுடைய மெஷினில் இங்கே பிளேஸ் பண்ணால் போதுமானது. இப்போ நம்மளுக்கு தேவையான கட்டிங்கை வந்து கரெக்டாக நெக் சென்டர்லேருந்தே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப் அப்படிங்கிறதுனால நீங்கள் நெக் டிசைனை வந்து சென்டரை மீன் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக கட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எம்ப்ராய்டரியோட வித்து நீங்கள் இதில் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு நெக்கில் கவர் ஆகுதாங்கிறது மட்டும்தான் நம்ம இப்போ மெயினாக இதில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ்லெஸ் டாப்க்கான கட்டிங் நம்ம பண்ணியாச்சு. இப்போ இதோடைய நெக்கை அட்டாச் பண்ணிவிட்டு ஃபிட்டிங் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரெஸ்ஸோடைய நெக்கை எப்படி அயன் பண்ணுங்கிறத பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. இப்போ இதோட அட்டாச்சிங் மெத்தட் மட்டும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான நெக் ஷேப்புக்கு கேன்வாஸை கட் பண்ணி அயன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அண்ட் இதோடைய ஸ்டிச்சிங் நம்ம இப்போ இந்த மாதிரி நெக்கு பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனிங் எல்லாமே நம்ம ஓவராலாக கவர் பண்ணிடலாம். லைனிங் அட்டாச் பண்ணும்போதே கீழே வந்து பாட்டம் மட்டும் நம்ம தனியாக மடிச்சடிச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம சைடு ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக தனியாக தெரியாது. லைனிங்கை மெயினும் அட்டாச் பண்ணியாச்சு. நம்மளுடைய நெக்கோட சென்டர் சேம் ஆஸ் அதே மாதிரி நம்மளுடைய ஷோல்டரோட சென்டர் ரெண்டுத்தையுமே நம்ம நாச்சஸ் போட்டுட்டு இப்போ அந்த சென்டரை வச்சு அதுலேருந்து ஒரு சென்டர் ஸ்டிச் போட்டுட்டு நெக்கோட கேன்வாஸை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கேன்வாஸை வந்து நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி நாச்சஸ் போட்டு திருப்பிட்டு நம்மளுக்கு தேவையான ஸ்டிச் பண்ணுறதுனால ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை ஹெம் போடுறதா இருந்தாலும் ஹெம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஸோ இந்த ஸ்டிச்சிங் வந்துட்டு ஜஸ்ட் அந்த ஒரு 1/4 இன்ச் அந்த ப்ரெஷர் ஃபுட் சைஸுக்கான மெஷர்மெண்ட்டுக்கு அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மாதிரி இப்போ நம்மளுடைய பேக் போர்ஷனையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு லைனிங் அண்ட் மெயின் ரெண்டையும் அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுடைய லேசர் மெஷினில் கட் பண்ணும்போது லைனிங் அண்ட் மெயின் ரெண்டுமே ஒன்றா வச்சு நம்ம கட் பண்ணும்போது இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் நம்மளுக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாடலை ஈஸியாகவும் செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ சேம் அதே மாதிரி பேக் நெக்கோடைய போர்ஷன்ஸும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நம்ம ரெகுலர் ஸ்டைலாக வந்து நம்மளுடைய நெக்கை வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கோம். அண்டு நம்மளுடைய பைண்டிங் ஸ்டிச்சிங் பண்ணுறது ஷோல்டர் பைண்டிங் ஆகட்டும், இல்லை நெக்கில் வந்து நம்ம ஹெம்மிங்கே பண்ணாமல் ஸ்டிச் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் ரெகுலராக செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ இப்போ இதுலேயும் அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான ஜஸ்ட் அந்த ஒரு 1/4 இன்ச்சோடைய ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கலாம். இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஷோல்டர்ஸ் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிறது ஒரு நார்மல் ஃபினிஷிங்கான ஒரு ஷோல்டர் தான்.
இதிலே பைண்டிங் ஃபினிஷிங்கும் இருக்குது, நெக் பைண்டிங் மட்டும் தனியாகவும் இருக்குது. ஆஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான வீடியோஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான நெக்கை ரெடி பண்ணிட்டோம். ஸோ இனி ரெகுலராக ஸ்டிச் பண்ணுற மாதிரி நம்மளுடைய சைடு ஃபினிஷிங்கை முடிச்சுக்கலாம். சைடு ஃபினிஷிங்க்கு நம்மளுடைய வீடியோஸை யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.